அடுத்ததாக செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இணைந்திருக்கிறார். சல்மான், வணக்கம். முதலமைச்சரின் வருகையை ஒட்டி கரூர்ல பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது, கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அங்க இருக்கக்கூடிய மக்களின் மனநிலை என்னவாக இருக்கிறது? கரூர் மாவட்டத்திற்கு முதலமைச்சர் விஜய் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக வருகை தருகிறார். தற்பொழுது சென்னையிலிருந்து விமானம் மூலமாக புறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் சேலம் பைபாஸ் சாலையில் மக்கள் சந்திப்பு நடைபெறக்கூடிய நிலையில், அதே நேரத்தில் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசு நிகழ்ச்சியாக 32 பேருக்கு பணியாணை வழங்கும் மற்றும் 850 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காலணி தயாரிக்கும் ஆலை திறப்பு விழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகளானது நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல்வேறு துறைகளின் கீழாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பயனாளிக்கு வழங்கும் அந்த நிகழ்வும் கூட நடைபெற இருக்கிறது. இதற்காக தற்பொழுது கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முழுமைக்குமாகவே பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளைத்தான் பார்க்க முடிகிறது. கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வரக்கூடிய ஒவ்வொரு பொதுமக்களும் சரி, அதே போன்ற அதிகாரிகளும் அவர்களுடைய அடையாள அட்டை இருந்தால் மட்டும் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். அதே போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய பயனாளிகளுக்கு மட்டும் அவர்களுக்கு தேவையான ஏற்கனவே காவல்துறை தரப்பிலும் அரசு சார்பிலும் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அனுமதி அட்டை இருந்தால் மட்டும் ஒவ்வொரு நபர்களாக அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். ஏற்கனவே இந்த 32 பேருக்கான அந்த பணியாணை வழங்குவதற்கான அவர்களுக்கான அனுமதி சீட்டானது வழங்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று இந்த 850 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காலணி தொழிற்சாலை தொடக்க விழாவிற்கான அந்த விழாவானது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அந்த விழாவில் பங்கேற்கக்கூடிய அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோருக்கும் கூட அந்த அடையாள அட்டை வழங்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று இந்த நிகழ்ச்சியை பொறுத்த மட்டிலும் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா வன்னியரசு உள்ளிட்டோரும் கூட பங்கேற்பதற்கான திட்டமிடல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த பகுதியை பொறுத்த மட்டிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு ஒவ்வொருவரும் பலத்த சோதனைக்கு பின்பாக தான் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை பொறுத்த மட்டிலும் காலை 10 மணி முதலாக அவர்களுடைய பல்வேறு பணி துறைகள் ரீதியான அலுவலகங்கள் இருப்பதால் அந்த அலுவலகங்களுக்கு செல்லக்கூடிய அதிகாரிகளும் பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் விஜய் அவர்கள் செல்லக்கூடிய இந்த பகுதி முழுவதிலுமே 2 பகுதிகளிலுமே முழுவதுமாக இரும்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் முதலமைச்சர் அவர்கள் அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை முடித்துவிட்டு இந்த பகுதியாக பைபாஸ் சாலை வழியாக வரும்போது வரும் வழிநெடுகிலுமே பொதுமக்கள் மற்றும் பல்வேறு தாவேக தொண்டர்கள் உள்ளிட்டோரும் கூட வரவேற்பு அளிப்பார்கள் என்பதால் அவரை பார்ப்பதற்காக அந்த சாலைகளில் நின்று அவர்கள் உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காக பாதுகாப்பு கருதி அந்த நடுவில் இருக்கக்கூடிய 2 சாலைகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய பகுதிகள் முழுவதுமாக பாதுகாப்பு வேலிகள் முழுவதுமாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோன்று சாலை ஓரங்களில் இரும்பு தடுப்புகளும் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்த மட்டிலும் 6500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒவ்வொரு பகுதிகளிலுமே இந்த முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை நடைபெறும் பகுதியை சுற்றிலும் கூட பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஏற்கனவே ட்ரோன்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடுமையான கட்டுப்பாடுகள் தான் ஒவ்வொருவரும் அனுப்பப்படுகிறார்கள். 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு முதலமைச்சர் அவர்களுடைய ரோட் ஷோ நடக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதிகளை பொறுத்த மட்டிலும் வழிநெடுகிலுமே 2 புறங்களிலும் 3000த்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒருபுறம் இந்த கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த குடும்பத்தைச் சேர்ந்த 32 பேருக்கு அந்த பணியாணை வழங்குவதற்காக ஏற்கனவே அரசானது அறிவித்து அதற்கான திட்டமிடல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலும் கூட சரியாக 10:30 மணிக்கு மேலாக ஒரு வழக்கு ஒன்றும் வர இருக்கிறது. இந்த நிலையில் ஒரு பரபரப்பான சூழல் காணப்பட்டாலும் கூட முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே செப்டம்பர் 27ஆம் தேதி அன்று அந்த கரூர் பிரச்சாரத்திற்காக வந்த பொழுது ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அதில் 41 பேர் உயிரிழந்தார்கள். அந்த ஒரு சம்பவம் நிகழ்ந்த பின்பாக 9 மாதத்திற்கு பின்பாக விஜய் அவர்கள் தாவேகா தலைவராக இருந்து தற்பொழுது முதலமைச்சராக கரூர் மாவட்டத்திற்கு வருகை தர உள்ள நிலையில் ஒட்டுமொத்த கரூர் மாவட்ட மக்களும் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு அதேபோன்று தாவேகா தொண்டர்களும் உற்சாகமான வரவேற்பு அளிப்பதற்காக காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு பகுதிகளிலுமே இந்த கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் தொடர்ந்து ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு ஒவ்வொரு பயனாளிகள் அதேபோன்று அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோரை அனுப்பி வைக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து 3 அடுக்கு பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது.
முதலமைச்சர் விஜய் இன்று கரூர் மக்களை சந்திக்க உள்ள நிலையில் நிகழ்ச்சி நடைபெறும் பகுதிகளில் இருந்து கூடுதல் விவரங்களை வழங்கிய செய்தியாளர்கள் இளவரசன், செல்வராஜ், சல்மான், கோவிந்தராஜ் உங்களுக்கு நன்றி.